அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் உலகத்தின் வாழ்க்கையிலே தந்த மாபெரும் நியாமத்துக்கள் நமக்கு தஸ்பீகை ரொம்ப எளிமையாக ரொம்ப எளிதாக கொடுத்தது. பக்கம் பக்கமாக இது ஓதனாத்தான் இவ்வளோ நன்மை அப்படின்றதெல்லாம் இல்லாமல் ஓரிரு வார்த்தைகளை நாம் தொடர்ந்து ஆமால்களோடு, அதாவது நாம் செய்யக்கூடிய அமல்களோடு இணைத்து கொண்டோமே ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் பாரதூரமான நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. உலகத்தின் வாழ்க்கையிலேயே ஒருவர் சொர்க்கத்திற்கு சொத்து சேர்க்க ஆசைப்படுகிறார். உலகம் வாழ்வது உலகம். அதனால் அவருடைய ஆசைகள் என்னன்னா, உலகத்திலையும் சொத்து சேர்த்திருக்கிறாரு, அதோடு கூடி மறுமையிலையும் உயர்ந்த சொர்க்கத்திலையும் எனக்கு சொத்துக்கள் கிடைக்க வேண்டும் என்று ஒருவர் நாடினாரையானால் 2 அமல்களில் அவர் தீவிரமடைய வேண்டும். ஒன்று என்னண்டா, இப்ப சொல்லப்பட்ட சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், இதுவும் சொர்க்க தோட்டங்களை பெற்று தருகிறது. அதே போல லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா அப்படின்றது சொர்க்கத்தின் மாளிகையை பெற்று தருகிறது. அதே போல இன்னொரு அமல்கள் என்னன்னு சொன்னா, சேவைகள் பண்ணிக்கொண்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு அவர்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு ஏழைக்கு போயிருக்கணும், ரிலீஸ் ஆயிருக்கணும். அது வெறுமன மறுமை நாளுடைய சவாபு மட்டும் இல்லை, உலகத்திலேயே அதற்குடைய பலாபலனை அல்லாஹு தஆலா கண்கூடாக பார்க்க வைக்கிறான். இரண விருத்தி, வாழ்க்கையில் ஆயுள் விருத்தி, திடீர் மரணத்திலிருந்து ஒருவர் பாதுகாப்பு, இந்த 3ஐயுமே பெறணும்னு சொல்லி நாடுனாருன்னு சொன்னா 2 பற்றி பிடிக்கணும். ஒன்று என்னன்னா, சேவை மனப்பான்மை. ஒரு நாள் கூட என்கிட்ட இருந்து ஒரு நாள் கூட தர்மம் செய்யப்படாத நாள் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு நிலைக்கு வரணும். இல்லைன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில ரிசுக்குகள் வாசல்கள் அடைக்கப்பட்டு போகின்றன. ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய பணக்காரர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திய சஹாபாக்கள்ல அவங்கள மாதிரி ஒரு சிறந்த பணக்காரர், பெரிய பணக்காரர் யாருமே இல்லை. அவர் மேல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கண்ணியம் வச்சிருந்தாங்க. ஒத்த ஆட்டுக்குட்டி தான் கொடுத்தாங்க. அந்த ஆட்டுக்குட்டியில தான் அல்லாஹு தஆலா பரக்கத் செய்து பெரிய செல்வந்தராக அவர் ஆக்கினான். அதே போல வியாபார நுணுக்கங்கள், மார்க்கெட்டிங் பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸினுடைய நுணுக்கங்கள் அவருக்கு அத்துப்படி. ஒரு ஊருக்கு பயணமாகும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லி துஆ செய்ய வச்சுட்டு தான் போவார். எந்த அளவுக்கு கிதாபில் எழுதுறாங்கட்டா, அவரை அனுப்புறதுக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவின் எல்லை வரைக்கும் வருவாங்களாம். அவ்வளோ கண்ணியமான சஹாபி. ஒரு முறை எப்போவுமே இன்முகத்தோட என்ன செய்வாங்க, வழி அனுப்பி வைப்பாங்க, துஆ செய்வாங்க. உன் வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும், நீ கொண்டு போற சரக்கெல்லாம் வித்து லாபத்தோட நீ வரணும் அப்படின்றலாம் துஆ செஞ்சு அனுப்புவாங்க. ஒரு முறை துஆ செய்து அனுப்பவில்லை. மதீனாவின் எல்லை வரைக்கும் ரசூலுல்லாவை பொறுத்தவரை அவருண்டு இல்லை, யாரு விருந்தாளியாக வந்தாலும் தன்னை பார்க்க வந்தாலும் அவங்கள வழி அனுப்பி வாசல் வரைக்கும் விட்டுட்டு போவாங்க. இன்னும் ரொம்ப முகப்பத்தான ஆளா இருந்தா கூடவே கொஞ்சம் தூரம் போயிட்டுலாம் வருவாங்க. இந்த 2ஐயுமே செய்யல. அப்பதான் ஹுதைஃபா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அவர் பாவம் பேசிக்கிட்டே இருந்தாரு, நீங்க மூஞ்சி கொடுத்து கூட சரியா பேசல, அவரை அனுப்பி வைக்கிறதுக்கும் போவீங்க, அதுவும் போகலையே அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டது. அப்பதான் ஹுதைஃபாட்ட சொன்னாங்க, எப்படிப்பா நான் சொல்றது, நான் எப்படி சொல்றது, ஜிப்ரைல் வஹி அறிவித்தாங்க எனக்கு. அதாவது ஜிப்ரைல் என்கிட்ட சொன்னாங்க, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் எங்கே வியாபாரம், சிரியாவுக்கு தான் போனார், எந்த சிரியாவுக்கு போகிறாரோ அந்த சிரியாவிலேயே அவர் தக்தீர் முடிக்கப்படும் அப்படின்னு ஜிப்ரைல் என்னிடத்துல சொன்னாங்க. அப்படி இதை நான் எப்படி அவர்கிட்ட பேசுவேன், சகஜமா எப்படி பேச முடியும், அவர் போகிறது அல்லாஹ்வுடைய தக்தீர் மரணத்தை நோக்கி, அந்த மரணத்துக்கு போறவரை எப்படி நான் வழி அனுப்பி வைக்க முடியும்னு ஹுதைஃபாட்ட பார்த்து கேட்டாங்க. போனவர் 3-4 மாதங்கள் இருந்தார். இருந்துட்டு திருப்பி வந்துட்டார். மதீனாவுக்குள்ள வர்றாரு, யதார்த்தமா வர்றாரு. ஆனா அவர் பெருசா நினைக்கல. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நேரமுமே நம்மள்ட்ட இன்முகத்தோட பேசணுன்றதுல என்ன இருக்கு, எல்லை வரைக்கும் எல்லா நேரமுமே அனுப்பணும் அப்படின்றதுலாம் ஒன்றும் கிடையாதுன்னு அவர் அதை பெருசா நினைக்கல. ஹுதைஃபா அதை பெருசா நினைச்சாங்க. ஆச்சரியப்பட்டாங்க ஹுதைஃபா ரலியல்லாஹு. 3-4 மாசம் கழிச்சு திரும்ப வந்திருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் இப்படி அல்லவா சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து ஒரு சின்ன துளி கூட போய் வராத, அப்படி இருக்கிற நேரத்தில்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு கேட்கிறாரு. பெருமானார் அவர்களுக்கும் ஆச்சரியம். அப்ப அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபை வந்து அழைக்கிறாங்க. அழைத்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அவரை வந்து கேட்குறாங்க, நீ போனியே எதுவும் உனக்கு எதுவும் அசம்பாவிதம் நடந்துச்சான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படிலாம் ஒன்றுமே இல்லையா ரசூலல்லாஹ், நான் பாட்டுக்கு வியாபாரம் பண்ண சிறப்பாக இருந்த லாபத்தோடு வந்தேன். சரி நீ போய் எதுவும் அமல்கள் செஞ்சியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுவும் வித்தியாசமாக எதுவும் பண்ணினியான்னு கேட்குறாங்க. வித்தியாசமான்னு இல்லை, நான் எப்போவுமே நல்ல தர்மம் பண்ணுவேன்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த தடவை நான் தர்மம் பண்ணுறது எனக்கு மனத்துக்கு நிறைவாக நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். என்னப்பான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் ஒவ்வொரு பகுதியில் போய் தங்கும் போதும் ஏழை எளிய மக்களுடைய வீடுகளை தான் பார்த்து அங்கே தங்குவேன். அப்போ எனக்கு இப்போ மற்ற இடத்துல ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு ரொட்டிக்கு 10 ரூபா கொடுக்கறதாக இருந்தா, அந்த காலத்தில் அது எவ்வளோ வாங்கினாங்கன்னு தெரியல. இந்த ஏழையினுடைய வீட்டில் நான் இருக்கிறதுனால அதிகப்படியாக என்ன செய்வேன், 10க்கு 30 ரூபாவா கொடுக்கறது, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ குறிப்பிட்ட ஒரு விதவையினுடைய வீட்டில் நான் தங்கினேன். 3 பெண் மக்கள் உள்ள ஒரு விதவையினுடைய வீட்டில் யா ரசூலல்லாஹ் நான் தங்கினேன். தங்கும்போது அவங்க என்னை ரொம்ப உபசரிச்சாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமும் கூட. இரவு நேரத்தில் நான் தஹஜ்ஜத்துக்காக எழும்போது அழுகிற சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். நான் இதை வந்து ஒரு தடவை யதார்த்தம்னு நினைச்சேன். 2வது தடவை வந்து எனக்கு கொஞ்சம் மனதில் வந்து துணுக்குட்டுறது. ஏன் இப்படி ஒரு மாதிரி அங்கிருந்து சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது, அழுகிற மாதிரி சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு காலையில் அந்த கொஞ்சம் வயதான பெண்மணி அவங்கள்ட்ட வந்து, ஏமா ஒரு மாதிரி வித்தியாசமாக சவுண்டு வருது உள்ளறையில் இருந்து, எனக்கு விருந்தாளிகளுக்குன்னு உள்ள அறையில் அவங்க தங்கியிருக்கிறாங்க, என்ன சவுண்டு அது அப்படின்னும் போது அந்த அம்மா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த சவுண்டு வருது. நீங்கள் தான் அந்த மாதிரி அழுததான் ஒன்று. ஆமாம், என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தஹஜ்ஜத்தில் தான் நான் அழுதேன். அதாவது ஒரு இளம் விதவையாக இளம் வயதிலேயே கணவனை நான் இழந்துட்டேன். இந்த 3 பெண் மக்களை வளர்க்கறதுக்கு நான் பட்டப்பாடு கொஞ்ச நஞ்சம் கிடையாது. ஆனால் இந்த 3 பிள்ளைகள் திருமண வயதையும் தாண்டி என்ன செய்கின்றன, வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. என் பெண் மக்கள் விடக்கூடிய அந்த கல்யாண ஏக்க பெருமூச்சு இருக்குது பார், அந்த ஏக்க பெருமூச்சையும் அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு இடங்கள்ல கல்யாணம் நடக்கிறத பார்த்துட்டு அவைகள் வந்து ஏங்கி தவிக்கிறதையும் ஒரு தாயால் என்னால் பார்க்க முடியலை. எனக்கு அந்த பிள்ளைகளுக்கு உண்டான வசதி வாய்ப்புகள் இல்லாததுனால அந்த பிள்ளைகளுக்கு உண்டான ஹக்கை நான் செய்ய முடியலன்னு சொல்லி அந்த அம்மா அழுதாங்க. என் உள்ளமெல்லாம் கரைந்து விட்டது. அப்போ நான் என்ன பண்ணேன்னு சொன்னால், ஏன் கூட வியாபாரத்திற்கு வந்த ஏனைய தோழர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள பார்த்து நான் ஒரு அறிவிப்பு செய்தேன். உங்களில் உள்ள வாலிபர்கள், 2வது தாரமெல்லாம் கொடுக்க மாட்டேன், வாலிபர்கள் வந்து இந்த குமர்கள் 3 குமர்கள் இருக்கின்றன, இந்த 3 குமர்களை என் மேல ரொம்ப நேசம் வைத்தா பாசம் வைத்தவங்க 3 குமர்களுக்கு பொறுப்பெடுத்து கொண்டு 3 குமர்களை கல்யாணம் பண்ணணும். உங்களில் யார் தயார்ன உடனே என் மீது மிகுந்த அக்கறையும் கரிசனையும் கொண்ட என்னுடைய வியாபார கூட்டாளிகள் 3 இளைஞர்கள் எழுந்து நாங்கள் கல்யாணம் பண்றோம் அப்படின்னு சொல்லி கல்யாணமும் பண்ணி இங்க கூட்டுட்டு வந்துட்டாங்க யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொன்னார். இங்க மதீனாவுக்கே கூட்டுட்டு வந்துட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆர்வம் தாழலை. அப்போ அந்த பெண் மக்களை வர வைக்கிறாங்க. அந்த பெண் மக்கள் 3 பேருமே வந்தாங்க. வரும்போது கேட்குறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அம்மா நீங்கள் உங்களுக்காக அவர் உதவி பண்ணார், அவனை உதவி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவருக்காக துவா செய்தோம், நிறைய துவா செய்தோம். என்ன துவா செய்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் அந்த பிள்ளைங்க சொல்லுது, இறைவனே எங்களுக்கு எத்தனை வருடங்கள் ஆயுளை நீ தந்திருக்கிறாயோ எங்களுக்கு தெரியாது, ஆனாலும் எங்களுக்குன்ற ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி வந்த ஒரு இதுல சும்மா ஒரு விருந்தாளி காசை கொடுத்துட்டு போயிடலாம், ஆனால் வந்து தாம் பெற்ற பிள்ளைகளை போல அல்லது தன் கூட பிறந்த சகோதரிகளை போல எங்களை பாவித்து எங்கள் 3 பேருக்கும் பொறுப்பெடுத்து கொண்டு திருமணம் செய்துவிட்டு அவங்கள நீ எப்படியாவது எங்க ஆயுள் கம்மியானாலும் பரவாயில்லை, எங்கள் ஆயுளிலிருந்து அந்த பெருமகனாருக்கு நீ கொடுத்து அவங்கள ஆயுளோடு நீண்ட ஆயுளோடு வாழவை அப்படின்னு துவா செய்தாங்க. துவா செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய சொல்லிச்சு. அப்பதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியப்பட்டாங்க. கடைசி வரைக்கும் அவர்கிட்ட சொல்லலை, ஒரு தக்தீர் அங்க முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லலை. அப்படியே ஆச்சரியப்பட்டாங்க. ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் குமர்கள் ஏழைகள் இது போன்றவர்களுடைய விஷயத்துல சேவை மனப்பான்மையோடு செயல்படும் போது இரட்டிப்பாகப்படுகிறது அப்படின்றது ஹதீஸ் ஒரு பெரிய ஆதாரம்.
அதனால திக்ருகள் வாழ்க்கையின் மறுமையின் வாழ்க்கையை சொத்தாக மாற்றுகின்றன, மறுமையின் வாழ்க்கையில் சொத்தாக சேகரம் ஆகின்றன. உலகத்தின் சேவைகள் இருக்குது பாருங்க, அது மறுமையின் சொத்தாகவும் ஆகிறது, உலகத்தின் சொத்தாகவும், அதாவது ஆயுள் பலம், ஆரோக்கியம், இது போன்றவைகளுக்கும் காரணமாக அமைகிறது. அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக.